குறித்து விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. இரண்டாம் இயலில் 35 அணிகள் குறித்தும் மூன்றாம் இயலில் சொல்லணிகள் குறித்தும் விவரிக்கப்பட்டுள்ளன. காவியதர்சம் செய்யுளுக்குரிய நெறிகளாக கௌடம் விதர்ப்பம் எனும் இரண்டினையும் செய்யுளின் உயிர் என குறிப்பிடுகின்றது. ஆனால் வீரசோழியம் செய்யுளின் பொருளையே அதன் உயிராக குறிப்பிடுகின்றது. இதனை வீரசோழிய நூற்பாவால் அறியலாம். ஒப்பார் பொருளே உயிரானமையின் எனும் இரண்டாவது நூற்பாவும் இதற்கு முன் உள்ள ஒரு நூற்பாவும் இக்கருத்தை கூறுகின்றது. இவ்வாறு செய்யுளின் பொருளே அதன் உயிர் என குறிப்பிடுவது தமிழ்நூல் வழக்காகும். காவியதரிசத்தில் முதல் இயலின் கண் காவியத்தின் உடல், காவிய வகை, அதன் இலக்கணம், புறநடை ஆகியன விளக்கப்பட்டுள்ளன. மனதிற்கு இனிமை தருவதான பொருளோடு கூடிய சொல் கூட்டமே காவியத்தின் உடல். அணி, குணம் ஆகியவற்றை காவியத்தின் உடலாக தமக்கு முன்னரே சான்றோர்கள் சுட்டியுள்ளனர் என தண்டி குறிப்பிடுகின்றார். இதனை அடுத்து காவிய வகைகளாக பத்தியம், கெத்தியம், மிஸ்ரம் என்ற வகைகளை குறிப்பிட்டுள்ளார். அடுத்து மகாகாவிய இலக்கணம், குண இலக்கணத்தில் கௌடம், வைதர்ப்பம், அவற்றில் 10 உயிர்கள் ஆகியவற்றை தொடர்ந்து பொருளணியும் சொல்லணியும் காவிய குற்றங்களும் விவரிக்கப்பட்டுள்ளன. வீரசோழி அலங்கார படலத்தின் நோக்கம் செய்யுட்கு குற்றமில்லா உறுப்பு, பழிக்கத்தக்க உறுப்பு, சிறப்பு உயிர், சிறப்பில் உயிர், குண இலக்கணம், பொருளே அலங்காரம் ஆகியனவும், அவற்றை அடுத்து 35 பொருளணிகளை வகைப்படுத்துதல், அவற்றில் உள் வகைகளை உடையனவற்றை தொகுத்து தருதல், அவற்றின் இலக்கணம், புறநடை ஆகியனவும், இறுதியாக செய்யுளின் வகை, சொல்லணி, பிறன்கோள் கூறல், சித்திரகவி, ஏனைய கவி வகை ஆகியனவும் விளக்கப்பட்டுள்ளன. காவியதர்சம், வீரசோழியம் ஆகிய இரு நூல்களும் மேற்குறித்தவாறு வேறுபட காரணம் இவை இலக்கியத்தை நோக்கும் முறைமையே ஆகும். 3 இயல்களாக பகுத்து கொண்டு காவியதரிசம் கூறும் அணி குறித்த செய்திகளை கூறுகின்றது. இத்தகு பகுப்புகள் எதுவும் வீரசோழியத்தில் இல்லை. அலங்கார படலம் என்னும் தலைப்பில் அனைத்து செய்திகளையும் இந்நூல் கூறி செல்கிறது. இதற்கு காரணம் அணியை தனி ஒரு இலக்கணமாக முன்னெடுக்காது பொருளணிகளை தொகுத்து சுருக்கமாக விளக்குவதே அந்நூலின் அலங்கார படலத்தின் நோக்கமாக அமைந்துள்ளமையே ஆகும். அதேபோல் அணிகளுக்கு அடிப்படையான பொருளணிகள், சொல்லணிகள் ஆகியவற்றை விளக்குவதில் இவ்விரு நூல்களும் ஒத்துள்ளன. இவற்றின் உள்கட்டமைப்பில்தான் சிற்சில வேறுபாடுகள் நிலவுகின்றன. சான்றா குணங்களின் வரிசை முறையை பற்றி கூறுகையில் காவியதர்சம் வைத்துள்ள வைப்பு முறையிலிருந்து வீரசோழிய வைப்பு முறை மாறுபட்டு காணப்படுகிறது. அதேபோல் காவியதர்சம் 10 குணங்களையும் ஒரே நூற்பாவில் குறிப்பிடும். வீரசோழியத்தில் பார்க்கையில் முதல் 6 குணங்கள் ஒரு நூற்பாவிலும், அடுத்த 4 குணங்கள் அடுத்த நூற்பாவிலும் அமைந்திருக்கும். இந்த இரண்டாவதாக இடம்பெற்றிருக்கிற நூற்பா 4 குணங்களை கூறுகின்ற நூற்பாவானது உரையாசிரியரால் சேர்க்கப்பட்டிருக்கலாம் என்ற கருத்தும் அறிஞர்களிடையே நிலவுகின்றது. வீரசோழியம் அணிகளை தொகுத்து கூறுவது போன்றே அதன் உள் வகைகளையும் தொகுத்தளித்துள்ளது. அவற்றின் விளக்கத்தை உரையின் மூலமே அறிந்து கொள்ள முடிகிறது. காவியதர்சத்தின் ஒவ்வொரு இயலிலும் முன்பு விளக்கப்பட்ட கருத்துக்களை மீள் கூறுதல், முன்னிலையாரை விழித்து சொல்லுதல், இந்த நூற்பாவை இக்கருத்தை விளக்கினேன், இனிவரும் நூற்பாவில் இவ்விலக்கணத்தை விளக்கப் போகிறேன் என்பதான புலப்பாட்டு உத்தி முறைகள் இடம்பெற்றுள்ளன. வீரசோழியத்தில் முன்னிலையாரை விழித்து சொல்லும் போக்கும் மகடு முன்னிலையும் மட்டுமே இடம்பெற்றுள்ளன. அணிகளுக்கு இலக்கணம் வரையறுப்பதில் இவ்விரு நூல்களுக்கிடையே வேறுபாடு காணப்படவில்லையாயினும் ஓரிரு அணிகளை விளக்கும் முறையில் சில வேறுபாடுகள் காணப்படுகின்றன. ஓம உருபுகள், தற்குறிப்பேற்ற அணிகளுக்குரிய உருபுகள், நோக்கணிக்குரிய உருபுகள் ஆகியவற்றை காவியதர்சம் பட்டியலிட்டுள்ளதை போன்று வீரசோழியம் பட்டியலிடவில்லை. முழுவதும் சேரல், பிறபொருள் வைப்பு, சித்திரகவி, காவிய குற்றங்கள் ஆகியவையும் வீரசோழியத்தில் விளக்கப்படவில்லை. காவியதர்சமும் தண்டியலங்காரமும் வீரசோழியத்தை அடுத்து அணி இலக்கணம் குறித்து தோன்றிய நூலாக விளங்குவது தண்டியலங்காரம். இந்நூல் வடமொழி காவியதர்சத்தை அடியொற்றி தோன்றியுள்ளது. அதே பொழுது வீரசோழிய செல்வாக்கும் இந்நூலில் காணப்படுகிறது. தண்டியலங்காரத்திற்கு முதல் நூலாக காவியதர்சம் இருப்பினும் வழிநூல் தன்மைக்கேற்ப சிற்சில இடங்களில் இந்நூல் மாறுபட்டுள்ளமையை வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியாரின் உரை வாயிலாக அறிய முடிகிறது. தமிழில் அணி பற்றி எழுந்த நூல்களான வீரசோழியம், தண்டியலங்காரம் ஆகியவற்றிற்கு முன்னோடி தொல்காப்பியம் ஆகும். தொல்காப்பியர் ஓமையலில் கூறியுள்ள செய்திகள் இலக்கியத்தை அணி செய்ய முன்னுரிமை அளிக்கப்பட்ட சூழ்நிலையில் பல்வேறு அணிகள் கிளைக்க அடிப்படையாயிற்று. ஓமையலில் கூறப்பட்டனவன்றி பிற இயல்களில் பொருளை சிறப்பிக்கும் கூறுகளாக தொல்காப்பியர் கூறியனவும் கால வளர்ச்சியில் தனி அணிகளாயின. இதனை அடுத்து பல நூற்றாண்டுகளுக்கு பின்வந்த தண்டியலங்காரம் தொல்காப்பிய மரபை பின்பற்றாது காவியதர்சம் மற்றும் வீரசோழிய மரபை அடியொற்றி தோன்றியுள்ளது. ஓமையணி விளக்கு முறையில் தொல்காப்பியத்தின் ஓமை கோட்பாடு பின்பற்றப்படாது காவியதர்சம் பின்பற்றப்பட்டுள்ளமை கண்கூடு.
இதேபோல் ஓம உருபுகளை தொகுத்து கூறும் முறையிலும் காவியதர்ச மரபே பின்பற்றப்பட்டுள்ளது. தண்டியலங்காரமானது காவியதர்சத்தை மட்டுமல்லாது வீரசோழியத்தையும் பின்பற்றியுள்ளமையே காவியதர்சத்தில் இடம்பெறாது வீரசோழியத்தில் இடம்பெற்ற செய்திகள் தண்டியலங்காரத்தில் இடம்பெறுவது, காவியதர்சத்திலிருந்து வீரசோழியம் மொழியாக்கம் செய்து கொள்ளாத விடுத்த பகுதிகளை தண்டியலங்காரம் விடுத்தமை முதலியான காரணங்களால் அறியலாம். அதற்கடுத்ததாக வீரசோழியம் சுட்டிய அணிகளின் உள் வகைப்பாடுகள் தண்டியில் மாற்றம் பெற்றுள்ளன. சான்றாக ஓமையணியின் வகைகளாக 44 வீரசோழியம் குறிப்பிட அவற்றுள் 32 மட்டுமே தண்டியலங்காரம் குறிப்பிட்டுள்ளது. காவியதர்சம் 3 இயல்களால் ஆனதை போன்றே தண்டியலங்காரமும் 3 இயல்களால் இயற்றப்பட்டுள்ளது. காவிய மார்க்க விபாவமும் பொது அணியலும். காவியதர்சம் விதர்ப்ப கௌட நெறிகள் ஒவ்வொரு குணத்திலும் வேறுபடும் ஒன்றுபடும் முறை குறித்து விளக்கியதை போன்று தண்டியலங்காரம் விளக்கவில்லை. விதர்ப்பர் கருத்தை விளக்கி அதிலிருந்து கௌடர் வேறுபடுவர் என்னும் பொது கருத்தே தண்டியில் இடம்பெற்றுள்ளது. காவியதர்ச குண வைப்பு முறையில் வீரசோழியம் மாறுபட்டுள்ளதை போல் தண்டியலங்காரம் மாறுபடவில்லை. காவியதர்ச குண வைப்பு முறையையே இதுவும் பின்பற்றியுள்ளது. காவியதர்சம் குணங்களை காவியத்தின் உயிராக குறிப்பிட, தண்டியலங்காரம் அவற்றை அணிகளாக குறிப்பிடுகின்றது. இது இவ்விரண்டிற்கும் இடையேயான குறிக்கத்தக்க வேறுபாடாகும். அர்த்தலங்கார விபாகமும் பொருளணியலும். காவியதர்சம் கூறும் 35 பொருளணிகளே தண்டியலங்காரத்திலும் கூறப்படினும் அணிகளின் உள் வகைப்பாட்டில் சிற்சில மாற்றங்கள் காணலாகின்றன. முன்ன விளக்கணியின் 24 வகைகளை காவியதர்சம் குறிப்பிட அவற்றுள் மயக்க விளக்க அணி தவிர்த்த ஏனைய 23 தண்டியலங்காரத்தில் இடம்பெற்றுள்ளன. இதேபோல் விபாவனை அணியின் வகைகளாக 3 காவியதர்சமும் 4 தண்டியலங்காரமும் கூறுகின்றது. இதேபோல் அதிசய அணி, அதற்கடுத்து ஏது அணி, நிரல் நிறை அணி, அவனுதி, ஒட்டணி, சங்கீரணி ஆகியவற்றிலும் இவ்விரண்டு நூல்களும் மாறுபட்டு காணப்படுகின்றன. இது இந்த அணிகளுடைய வகைப்பாட்டில் 2 நூல்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளாகும். சப்தலங்கார தோஷ விபாகமும் சொல்லணியலும். அணி நூல்கள் சொல்லணிகளாக குறிப்பிடுகின்ற ஆசு, மதுரம், சித்திரம், வித்தாரம் 4 கவி வகைகளாக திவாகரம் சுட்டுகின்றது என்பதை முன்னரே கண்டோம். புத்தமித்திரனார் மடக்கு ஒன்றையே சொல்லணியாக கொண்டு சித்திரக்கவி முதலானவற்றை பொருள் அலங்காரமாக கொள்வர் என குறிப்பிட்டுள்ளார். தண்டி அலங்காரம் சித்திரக்கவியை சொல்லணியின் வகையாகவே சுட்டுகின்றது. காவியதர்சம் தண்டியலங்காரம் ஆகிய 2 நூல்களிலும் 3ஆம் இயலில் மடக்கு, சித்திரக்கவி, மலைவு குறித்த செய்திகளே இடம்பெற்றுள்ளன. முடிவாக தமிழ் அணி இலக்கண நூல்கள் காலந்தோறும் வடமொழியிலிருந்து மொழியாக்கம் செய்ய பெற்றுள்ளன. தமிழில் ஓர் இலக்கணத்தை அறிமுகப்படுத்துதல் என்னும் நோக்கிலேயே இவை அமைந்திருப்பினும் தமிழுக்குரிய மரபையும் இவை பின்பற்ற தவறவில்லை. ஆயினும் தொல்காப்பியத்தில் பொருளை சிறப்பிக்கும் கூறுகளாக கருதப்பட்ட மரபை இவை ஆழ்ந்து நோக்கி தொடர்ந்திருந்தால் தமிழுக்கே உரித்தான அணி இலக்கண மரபொன்று நமக்கு கிடைத்திருக்கும் என்பதில் எத்தகு ஐயமும் இல்லை. ஆய்வாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேமுதர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்ய வேண்டும். அதைத்தான் இங்கு செய்து கொண்டிருக்கிறோம். தொல்காப்பியரின் குறிப்பு மொழியும் ஆனந்தவர்த்தனரின் தொனி கொள்கையும். கவிதை பொருளை நேரடியாகவும் வெளிப்படுத்தும், குறிப்பாகவும் வெளிப்படுத்தும். முன்னது கவிதைக்கு அழகு கூட்டாது, பின்னதே கற்பவருக்கு சுவை நலம் பயக்கும். தொல்காப்பியர் நேரடியாக புலப்படுவதை தெருநிலை பொருள் என்றும் குறிப்பாக புலப்படுத்துவதை குறிப்பு பொருள் என்றும் கூறுகிறார். இக்குறிப்பு பொருள் கவிதையின் உள்ளேயே பொதிந்திருப்பின் அது உட்பொருள் இம்ப்ளீடு மீனிங் என்றும், கவிதையின் கருத்துப்பொருள் புறமாக அமைவது புறப்பொருள் எக்ஸ்ட்ரா மீனிங் என்றும் கூறலாம். இவற்றுள் புறப்பொருள் என்பதை குறிப்பு மொழி என்பார் ஒல்காப்புகள் தொல்காப்பியனார். வடமொழியில் குறிப்பு பொருள் பற்றி கூறுவது தொனி என்னும் இலக்கிய கொள்கையாகும். இதனை விளக்கி கூறுபவர் தொனி ஆசிரியர் ஆனந்தவர்த்தனர் ஆவார்.